பிந்து, நீ நானு அம்மா பாட்டி நம்ம யாரும் எங்கேயும் போறதில்ல. இங்கதான் இருக்க போறோம். எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போறோம்னா, இந்த பெரிய மனுஷனுக்கு உண்மை தெரியற வரைக்கும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நல்லவங்க தானே தெரிய வரும்ல. அதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்டை விட்டு போறோம். உங்க அப்பா அரெஸ்ட் ஆனாருன்ற டென்ஷன்ல உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? எங்க பெரியம்மா சோபா சந்திராவை உங்க அப்பா தான் கொன்னாருன்னு நிரூபணம் ஆயிடுச்சுல்ல. இதுக்கு மேல புதுசா தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? ஏய், நீ எல்லாம் பேசவே கூடாது. அபூர்வாத்த கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க போடுற ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் தாளம் போட்டுட்டு இருக்கிற உனக்கு கூட எது உண்மைங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். நீங்க எல்லாரும் உண்மையை மறைச்சு பொய்ய உண்மை நம்ப வைக்கிற ஆட்டத்துல இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சு காட்டிட்டீங்க. அப்பாவியான எங்க அப்பாவை நீங்க குற்றவாளி ஆக்கிட்டீங்க. அப்படின்னா இப்ப நீ என்ன சொல்ல வர? நாங்க எல்லாரும் குற்றவாளிங்க, உன் அப்பா நிரபராதியா? அதான் நானும் சொல்றேன். குற்றவாளி ஆதரிக்கிற நீங்க எல்லாரும் குற்றவாளி தான். இங்க உண்மையான குற்றவாளி நீங்க தான். நீங்க தான். சரி, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா மாமா? அபூர்வாத்த மேல வச்சிருக்கிற உங்க காதல் உங்க கண்ணை மறைச்சிடுச்சு. அது எப்ப திறக்குதோ அப்பதான் இங்க நடக்கிறதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். சோபா சந்திர அத்தைய கொன்னது அபூர்வாத்த தான். ஏய் சரி, என்னடா பேசுற நீ? பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம இப்படி பேசிட்டு இருக்க. நீங்க அடிச்சாலும் கொன்னாலும் இதான் உண்மை மாமா. இந்த அபூர்வாத்த தான் சோபா அத்தைய கொன்னுட்டு அநியாயமா என் அப்பாவை இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க. மறுபடியும் அதே சொல்றியா? மறுபடியும் அதே சொல்ற. மாமா வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா. மாமா இங்க பாருங்க மாமா, நம்ம அவ்வளவு பாசமா இவனை வளர்த்துட்டு நம்ம கையாலே இவனை கொல்ல போறோமா? பாத்தியாடா, பாத்தியா? இதுதான் உன் அபூர்வ அத்தையோட மனசு. மாமா நீங்க அமைதியா இருங்க. இங்க பாருங்க, செரியோட நான் பேசிக்கிறேன், நீங்க வாங்க. என்ன செர்ரி, நீ கூட உன் அப்பா மாதிரி அந்த பூமி மாதிரி என் மேல இந்த அளவுக்கு பழிய போடுறியடா? இதுக்கு மேலே நடிக்காதீங்க.